கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு தக்க பேலன் நீரே அல்லவோ, தக்க பேலன் நீரே அல்லவோ. எங்களுக்கு தக்க பலனாக இருக்கிறவரே, எங்களை வாழ்வழித்து ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் கிருபையை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை 1ஆம் தேதி கொஞ்சம் தியானித்தோம். அதை திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த காலத்தில் சபை மக்கள் எப்படி இருக்கணும்னா, பரலோக ராஜ்யத்திலே போய் வாழ்வதற்கு தகுதியான அந்த வாழ்க்கையை பூமியிலே வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி காணப்பட வேண்டும்? நம்மளை எங்கே போய் வாழ போகிறோம்? அந்த வாழ்க்கை இங்கே வாழணும். அப்போ தான் அங்கே போய் வாழ முடியும். இங்கே தான் ட்ரையல், அங்கே ரியல். 17ஆம் வசனத்தை கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நம்முடைய தேசத்தின் இளஞ்சிலையில் கூட கீழே போட்டிருக்கு, வாய்மையே வெல்லும், சத்திய ஜெயகே. இன்றைக்கு சத்தியத்தினால்தான் பரிசுத்தமாக முடியும் என்ற உண்மையை, சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை பற்றி ஒரு முன்னுரை உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்னால் இயேசுவின் ஜெபம். மத்தேயு 5:6-7 இயேசுவின் மலை பிரசங்கம். இயேசு சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த பரமண்டல ஜெபம் ஒன்று இருக்கு. இது இயேசு தனிப்பட்ட முறையில் ஜெபித்தார். யாருக்காகனா, நமக்காகவும் நம் மூலமாய் சுவிசேஷத்தை கேட்கக்கூடியவர்களுக்காகவும், சொல்லப்போனால் சீஷர்களுக்காகவும், சீஷர்கள் மூலமாய் நற்செய்தியை கேள்விப்பட போகிறவர்களுக்காகவும். இந்த ஜெபம் எப்படிப்பட்டதுன்னா, பிரிஸ்ட்லி ப்ரேயர், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரிய ஜெபம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரியர்கள் தேவனிடத்தில் மக்களுக்காக வேண்டுதல் செய்வார்கள். அதன் அடையாளம் தான் பலி செலுத்துவது, தூபம் காட்டுவது. இங்கு இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் நின்று பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் தான் யோவான் 17ஆம் அதிகாரம். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய பின்னணியம். இந்த ஜெபத்தை முடிச்சிட்டு இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபிக்க போறாரு. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிச்சதனுடைய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பல மணி நேரம் ஜெபித்ததனுடைய அந்த சாரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கு முன்பதாக 1ஆம் வசனத்தை கேளுங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரனை யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை ஃபுல்லாகவே எழுதி வச்சிருக்கார பரிசுத்த யோவான். சரியான ஜெபம். இயேசு மரிக்க போகிறார், அவருக்கு நல்லா தெரியும். அவர் என்னெல்லாம் நடக்க போது எல்லாம் தெரியும். ஆனால் அவைகளுக்கு முன்பதாகவே தம்முடைய சீஷர்களுக்காகவும் சீஷர்கள் மூலமாக நமக்காகவும், நீங்கள் கவனிங்க, 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்கள். நீர் என்னை உலகத்துக்கு அனுப்பினது போல நானும் அவர்களை, சீஷர்களை, உலகத்துக்கு அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன்.
நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், நன்றாக கவனிங்கள், சீசர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை பேர் இயேசுவின் சீஷராக இருந்து சுவிசேஷத்தை சொல்லுகிறீர்களோ உங்களுக்காக இயேசு அன்னைக்கே ஜெபிச்சிட்டார். இதுதான் பிரிஸ்ட்லி பிரேயர், ஆசாரியனுடைய ஜெபம். இங்கு இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இருந்து இந்த ஜெபங்களை எல்லாம் பண்ணுகிற இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் வாசித்து தியானிக்கணும். இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து தியானிச்சோம்னா நமக்கு பிரசங்கம் முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கு என்ன மைய கருத்து என்று சொன்னால், சத்தியத்தினால் தான் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் எப்படி ஆரம்பிச்சது? ஒரு அற்புதத்தில் ஆரம்பிச்சது. என்ன அற்புதம்? என்ன அற்புதம்? கானாவூரிலே தண்ணீரை அற்புதத்தில் ஆரம்பித்தது. இயேசுவின் ஊழியம் அற்புதத்தில் முடிந்ததா? இயேசுவின் ஊழியம் அற்புதத்தில் முடிந்ததா? முடியலையா? முடிந்தது. எப்படி? இயேசு கிறிஸ்து கடைசியாய் செய்த அற்புதம் என்ன? திராட்சரசம் காது வெட்டிட்டான் பேதுரு. தன்னை கைதி பண்ணி இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த வெட்டனை காதை எடுத்து ஒட்டினார். இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி பேசுகிறோம், அன்றைக்கி இயேசு ஒட்டி விட்டார். லாஸ்ட் அற்புதம். இயேசு கடைசியாய் ரட்சிப்புக்குள் நடத்தின மனுஷன் சிலுவையில் தொங்கும்போது ஒரு ஆத்துமா பாரத்தோடு ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் நடத்தினார் இயேசு கிறிஸ்து. வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் பாருங்க, அவன் கூட அங்கே ப்ரேயர் பண்ணுறான். எங்க சிலுவையில் கூட ப்ரேயர் பண்ணுறான். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை ப்ரேயர் பண்ணுறான். எங்குமே இயேசு தன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் மாற்றிக்கொள்ளவில்லை. எந்த சூழ்நிலையும் அவரை மாற்றவில்லை. அவர் எப்பொழுதும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தார். காரணம், அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். இயேசு 12 வயசுல பிரதான வேத பாரகர்களோடு பேசி கொண்டிருந்தார். 30 வயசுல அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறார். இத்தனை 18 வருஷம் என்ன பண்ணார்னா ஜெபித்து கொண்டிருந்தார். தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் வாழ்க்கை ஃபுல்லா ஜெபமாக இருந்தது. ஆகவே தான் ஜெயமாக வாழ்க்கை வாழ்ந்தார். ஏன்னா சத்தியத்தை சொல்லணும்னா அதுக்கு ஜெபம் வேணும். சத்தியத்தை சொல்லணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஜெபம் வேணும். அதுதான் சத்து நமக்கு. இப்போ நல்லா கவனிங்க, சில வசனங்களுக்குள்ளாக நம்ம போகலாம். இந்த சத்தியத்தை மறைக்கக்கூடாது. சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. நன்றாய் கவனிங்கள். குழந்தைகள்லாம் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு என்ன வேணுமா வெளியில் கொண்டு போய் கொடுங்க. நல்லது. நன்றாய் கவனிங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை அற்புதத்தில் ஆரம்பித்ததுன்னு பார்த்தோம். 5 மீன் ஆசீர்வதித்தார். குருடர்களை கண்களை திறந்தார். குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். மரித்தோரை எழுப்பினார். இது முதல் பகுதி. அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து தம்முடைய வந்தவர்களுக்கு உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார். மலைப்பிரசங்கத்தில் என்ன பண்ணாரு? உபதேசம் பண்ணினார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பசித்து தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படி பேசும்போது எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்துக்கிட்டே இருந்துச்சு, மீன் வந்துகிட்டே இருந்துச்சு, சாப்பிடக்குள்ள சந்தோஷமாக பாட்டு பாடினவங்க இப்போ நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லும்போது என்னடா இயேசு கிட்ட அப்பமும் சாப்பாடும் கிடைக்கணும் வந்தோம். இப்போ என்ன சொல்கிறாரு? நீதி நிமித்தம் துன்பப்பட்ட நல்லதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நல்லதான்னு கேட்குறாங்க அவங்க. அவர் என்ன சொல்கிறாரு 5ஆம் அதிகாரத்தில்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்படி உபதேசங்கள் வந்தபொழுது இடறி போனாங்க எல்லாரும். இது 2வது கட்டம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் 2வது கட்டம். உபதேசங்களை கொண்டு வந்தபொழுது இடறி போனார்கள் மக்கள். போனால் சாப்பாடு கிடைக்கும், சுகம் கிடைக்கும்லாம் வந்தோம். இப்போ என்ன பண்ணுறாரு? உபதேசம் பண்ணார். பாதி பேர் இடறி போனாங்க.
அடுத்தது மூன்றாவது கட்டத்தில் இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அநேகமாக மக்கள் இடறி போனார்கள். அவர் சொன்னார், பச்சை மரத்துக்கு இந்த பாடுகள் என்றால் பட்டை மரத்துக்கு அப்படின்னு சொன்னவோட ஐயோ இயேசு பின்னாடி போனால் என்ன கிடைச்சிரும், என்ன கிடைக்கும்? அப்பப்பா வேண்டாம் வேண்டாம், ஜெபமா சரி அப்புறம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க, ஊழியத்தில் 3 பகுதிகள் எல்லா ஊழியத்திலையும் வரும். முதலாவது அற்புதத்தில் ஆரம்பிக்கும், இரண்டாவது உபதேசத்தில் வரும், மூன்றாவது பாடுகளில் வந்து முடியும். இப்போ ஆரம்ப நிலை ஊழியங்கள்னா அற்புத அடையாளங்களைத்தான் செய்யணும். இரண்டாவது கட்ட ஊழியம் உபதேசங்களை பண்ணணும். மூன்றாவது கட்ட ஊழியம் கிறிஸ்துவுக்கு என்று பாடுகளை சகிக்கணும். இந்த 3 கிளாஸையும் விட்டுட்டு முதல் கிளாஸில் உட்காந்துருக்காங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் 2வது பாஸ் பண்ணி 3வது போக்கில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணால், டீச்சர் உங்கள் கிளாஸ்லேயே இருக்கிற டீச்சர் நீங்கள் தான் நல்லா சொல்லி கொடுக்குறேன், நான் அங்கே போகவே மாட்டேன்ட்டான். அவன் அப்புறம் இல்லைடா அடுத்த கிளாஸ் போனால் தான்டா படிக்கணும் அப்படின்னாக்கா, இல்லை டீச்சர் நான் இங்கே இருக்கிறேன்னா. அது மாதிரி இன்றைக்கி அநேகர் எதில் நின்றுக்கிறாங்கன்னா, அற்புதம் அடையாளம் சுகம் ஆசீர்வாதம் செழிப்பு பணம் காசு துட்டு இதிலே நின்றுக்கிறாங்க. 2வது கட்டம் உபதேசத்துக்கு வரணும், 3வது கட்டம் பாடுகளுக்கு போகணும். அதன் வழியாக தான் இயேசு போனார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்கிறார் பாருங்க, தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். வாசிங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 45ம் 46. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. எடுத்துட்டிங்களா, படிச்சிட்டிங்களா? நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை, ஆனால் அற்புதம் செய்தால் விசுவாசிக்கிறாங்க, அப்பம் கொடுத்தா விசுவாசிக்கிறாங்க, தண்ணி திராட்சரசமாக்கினா விசுவாசிக்கிறாங்க, குருடரை பார்க்க வச்சா விசுவாசிக்கிறாங்க, முடவரை நடக்க வச்சா விசுவாசிக்கிறாங்க. ஆனால் உபதேசத்தை சொன்னால் என்ன சொல்கிறாங்க, சத்தியத்தை சொன்னால் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கல. இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ இதுதான். நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்களே பார்த்துங்க. அடுத்த வசனத்தை கவனிங்க, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? ஏன் நிறைய சபையில் மக்கள் போகிறதில்ல, சுவிசேஷ கூட்டத்துக்கு போகிறாங்கன்னா சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை, உபதேசத்துக்குள் வர்றதில்லை, கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு பாடுகளை ஏற்றுக்கொள்றதில்லை, 1ஆம் கிளாஸ்லேயே உட்கார விரும்புகிறாங்க. இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யாருமே சொல்ல முடியாது. எவ்வளோ தீர்க்கதரிசிகள் தங்கள் பாவத்துக்காக ஜபிச்சு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு தான் பாவத்துக்காக எங்கேயுமே ஜெபிக்கலை, அவர் பாவம் செய்ய இல்லை. அவரே கேட்குறாரு, என்னில் பாவம் உண்டுன்னு உங்களை யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. இல்லைப்பா நீங்கள் பாவமே இல்லாத பரிசுத்தன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், ஏன் சொல்கிற சத்தியத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்க? பரிதாபமாக கேட்குறாரு. எப்போ நான் தான் நல்ல மனுஷன் சொல்கிறீங்கல்ல, நான் சொல்கிற சத்தியத்தை நீங்கள் கேட்கணும்ல அப்படின்னா எதுக்காக அவர்கிட்ட வர்றாங்க? எதுக்காக அவர்கிட்ட வர்றாங்க? எதுக்காக தான் வர்றாங்க சொல்லுங்க? எதுக்காக வர்றாங்க? சுகம் வேணும், சாப்பாடு வேணும், ஆசீர்வாதம் வேணும், வேற எதுவுமே வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சில வசனத்தை நான் சொல்கிறேன், வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே வந்தேன், சத்தியவான் எவனும்
என் சத்தம் கேட்கிறான். அற்புதம் பெறுவோருடைய கூட்டம் அதிகம், உபதேசத்தையும் சத்தியத்தையும் கேட்கிறவருடைய கூட்டம் குறைவு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமாக இருக்குது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நல்லா கவனியுங்க, நாம் ஆரம்பத்தில் அற்புதத்துக்காக ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம், தப்பு கிடையாது. சுகத்துக்காக வந்திருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கலாம், வாழ்க்கையின் உயர்வுக்காக வந்திருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தார், வேறு யாரும் கொடுக்கல. ஆனால் அத்துடன் நிறுத்தி கொள்ளக்கூடாது, அதே மனநிலையில் வாழக்கூடாது. இரண்டாவது கட்டமாகி இந்த உபதேசத்துக்குள்ளாக வர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இயேசு எல்லாத்தையும் செய்துட்டார், இயேசுவுக்காக நான் என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி வந்தாதான் அவருக்காக வாழ்றது எப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்கே கவனிங்க, ஏன் சத்தியத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சத்தியத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அப்போ சத்தியம்னா என்ன? அவருடைய வசனம் தான் சத்தியம்னு ஏற்கனவே வாசித்தோம். இந்த சத்தியத்தை மறைக்கக்கூடாது. இன்னைக்கு ஏன் மக்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுறாங்கன்னா, அவங்களுக்கு சத்தியத்தை கேட்க மனசு இல்லை. சத்தியத்தை சொல்கிற மனிதர்கள் நல்ல மனிதர்கள், ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் மதிப்பளிக்கிறதுல காரணம் அதன் மீது விருப்பம் இல்லை, ஆசீர்வாதத்தின் மீது தான் விருப்பம் இருக்கிறது. ரோமர் 1:18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்கக்கூடாது எந்த விசுவாசி, எந்த ஊழியரும். பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறீங்களா? பரிசுத்தத்தை தெளிவாக பேசுங்க. உண்மையை பற்றி பேசுகிறீங்களா? உண்மையை தெளிவாக பேசுங்க. சுவிசேஷத்தை பற்றி பேசுகிறீங்களா? சுவிசேஷத்தை தெளிவாக பேசுங்க. பாதி சுவிசேஷம் சொல்லாதீங்க. இயேசு எப்படி முழு சுவிசேஷம் சொன்னார்? அது என்ன ஃபுல் காஸ்பிள், ஆஃப் காஸ்பிள்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இயேசு தன்னிடத்தில் வர்றவங்கிட்ட என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவுள். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் அவர் பின்னாடி போனால் 2 விஷயம் கொடுக்குறேன்னாரு. ஒன்று சமாதானம், 2வது நித்திய ஜீவன். வேற எதையும் ப்ராமிஸ் பண்ணல. இன்னைக்கு சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்ல வேண்டும். மற்ற நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லாதீங்க. இயேசுகிட்ட வாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. பொய் அது. இயேசுகிட்ட வந்துட்டீங்கன்னா எந்த கவலையும் இல்லை. இப்படி சொல்லாதீங்க. எல்லாம் வரும், ஆனால் அது இயேசு தீர்ப்பாருன்னு சொல்லுங்க. கவலை வரும், அது இயேசு மாற்றுவான்னு சொல்லுங்க. கண்ணீர் வரும், அதை இயேசு மாற்றுவான்னு சொல்லுங்க. ஆனால் இயேசுவை நீங்கள் நேசிச்சிங்கன்னா இயேசு இதை மாற்றுவான்னு சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாம் எங்கள் ஜபத்தில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவோன்னு சொன்னீங்கன்னா அது உண்மையா பொய்யான சுவிசேஷம். சுவிசேஷம் என்று சொன்னால் பாவி தன் பாவத்தை விட்டு ஓடிவா, உனக்கு ஒரு சொர்க்கராஜ்யம் இருக்கிறது, பூமியிலே சமாதானம் இருக்கிறது சொல்லுவதுக்கு பேர் தான் சுவிசேஷம். அற்புத சுகமளிக்கும் கூட்டம், விடுதலை கூட்டம், இப்படி எல்லாம் வச்சு அதை மட்டும் சொல்லிட்டு போகிறதுக்கு பேர் சுவிசேஷம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிற எல்லாருக்கும் சொன்னது எப்படி தெரியுமா? தெளிவாக சொன்னார். எல்லாமே தெளிவாக சொன்னார். வாசிக்கலாம், சில வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 68:18. சங்கீதம் 68:18. தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். துரோகிகளான மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். யாருக்காக வரங்களை பெற்றுக்கொண்டாரா? யாருக்காக வரங்களை பெற்றுக்கொண்டாரா? இங்கே பாருங்க, உங்களுக்கு அற்புதம், அடையாள, சோகம், அது இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வரத்தை வாங்கிட்டு வந்தார் இயேசு கிறிஸ்து. யாருக்காக?
யாருக்காக? ஆமாங்க, பாவிகளுக்கு எதைகளும் கொடுத்தா தாங்க மனம் திரும்புவாங்க. அதனால தாங்க சுகம், ஆசீர்வாதம், செழிப்பு இது வர்றவனுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. துரோகிகளுக்காக செய்கிற வேலையை கடைசி வரைக்கும் செஞ்சால் நீங்கள் நீதிமான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அர்த்தமாயிடும். அல்லேலூயா. இயேசுவின் பின்னே நானும் செல்வேன். நீங்கள் பாவியாக இருந்தப்போ எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துட்டாரு. நீங்கள் அதை பார்த்து ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துட்டீங்க. அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. உள்ளே வந்த உடனே வந்துட்ட பிறகு கடைசி வரைக்கும் இதையே நம்பாதரா, அது துரோகிகளுக்காக பாவிகளுக்காக நான் வரத்தை வாங்கிட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் இயேசுவின் பின்னாடி வந்த பிறகு என்ன சொல்றாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை விருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஏன் பின்னாடி வான்றாரு. இவன் இல்லை, நான் ஆசீர்வாதத்து பின்னாடி தான் ஓடுவேங்கிறான். அப்போ துரோகிகளான மனுஷனுக்காக வாங்கின ஆசீர்வாதத்தை இன்னும் நான் வாங்கிட்டு இருந்தேன்னா நானும் என்ன பாவி லிஸ்ட்டில் போய் சேர்ந்துருவேன். அப்படின்னா யார் பின்னாடி போகணும்? இயேசுவின் பின்னாடி போகணுன்னா என்ன இருக்கும்? ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய பாடுகள் இருக்கும், அதுக்குரிய பலன் இருக்கும். இன்றைக்கி என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்குரிய ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார். கவனிங்க, 6:26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன் கூட்டம் வருது அப்படின்னு. அவரே டிக்ளேர் பண்ணுறாரு. எனக்கு டிக்ளேர் பண்ணுறாரு? பாவிகளுக்காக வரங்களை வாங்கிட்டு வந்தார், அற்புதம் செஞ்சார். இயேசு தன்னுடைய வரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணார்? அப்பங்களையே பெருக பண்ணினார். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி சாப்பாடு யாருமே சாப்பிடல. இப்போ என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் மட்டுமல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று. அப்போ அற்புதத்துக்கு ஒரு கூட்டம் போச்சு, சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் போச்சு. ஆனால் சத்தியத்தை கை கொள்றதுக்கு இயேசு பின்னாடி கூட்டம் போகலை. இயேசுவினுடைய சர்ச்சிலே அன்னைக்கு கூட்டம் இல்லை. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேச முடியும். இப்போ உங்கள் எல்லாருமே நான் சந்தித்து பேசிடுறேன். ஆனால் 1,00,000 பேர் இருக்கிறாங்க, 10,000 பேர் இருக்காங்க, 20,000 பேர் இருக்கிற இடத்துல யாரை போய் என்ன சத்தியத்தில் நடத்துவீங்க? ஆனால் இயேசு கரெக்டாக எத்தனை பேரை ட்ரைனிங் பண்ணுறாரு? 12 பேரை ட்ரைனிங் பண்ணுறாரு. அந்த 12 பேரை ட்ரைனிங் பண்ணார். ஒருத்தன் அதிலே துரோகியாக மாறிட்டான். இந்த 11 பேரை வச்சு இந்த 11 பேர் மூலமாக உலகம் முழுதும் சத்தியத்தை கொண்டு போகிறாரு. ஏன்னா அவர் எதுக்காக வந்தார்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை சுத்தமாக்கிறதுக்கு, பரிசுத்தமாக்க வந்தார். அதான் ரட்சிக்கிறதுக்கு வந்தார். இப்போ பரிசுத்தமாக்கிறதுக்கு அற்புதமா, சாப்பாடா அல்ல வசனமா? அற்புதம், அதாவது பரிசுத்தம் அடையிறதுக்கு சாப்பிட்டாக்க பரிசுத்தம் அடையலாமா? சாப்பாடு போட்டாரா இல்லையா? போட்டார். அற்புதம் நடந்துச்சா இல்லையா? ஆனால் வசனத்தின் மூலமாக தான் பரிசுத்தம் கிடைக்கின்றதுக்காக தான் சீசர்களை வசனத்தில் ட்ரைனிங் பண்ணார். சீசர்கள்லாம் பிரசங்கம் கேட்டு முடித்த உடனே கேட்குறாங்க, இதெல்லாம் புரியலையே, விதைக்கனுடைய ஊமை எங்களுக்கு புரியலையே, சொல்லுங்க. அப்போ அவர் உட்கார வச்சு டீச்சிங் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி கொடுத்தாரு யோவான் ஸ்நானகன். இவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. சத்தியத்தை நீங்கள் செவி சாய்க்காமல் வெறும் அற்புதம், உணவு, உயர்வு, ஆடம்பரம் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தம் அடைய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து வாங்கினாரு துரோகிகளான மனுஷனுக்காக. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் நிறைய கூட்டம் வந்துட்டுருக்கீங்கவா, நீங்கள் என்ன எதுக்காக வரல? சத்தியத்தை கேட்க வரல. எதுக்காக வரீங்க? சாப்பாட்டுக்காக தான்ப்பா வரீங்கன்னு மெய்யாகவே மெய்யாகன்னு எத்தனை முறை சொல்கிறாரு பாருங்க? 2 முறை சொல்கிறாரு.
ஆனால் சத்தியம் என்ன செய்யும்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை பரிசுத்தமாக்கி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ நமக்கு சாப்பாடு முக்கியமா, அற்புதம் முக்கியமா, பரலோக ராஜ்யத்தில் போய் வாழ்கிறது முக்கியமான்றதை நாம் முடிவு பண்ண வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். சபைக்கு நிருபங்கள் எழுதப்பட்ட எங்கேயுமே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் வழி என்ன, செழிப்பை பெற்றுக்கொள்ளும் வழி என்ன, நல்ல வசதி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் வழி என்ன என்று நிருபத்தில் ஒரு இடத்துல கூட நீங்கள் வாசிக்கவே முடியாது. அங்கே எல்லாமே என்ன எழுதப்பட்டிருக்கு? நிருபங்களில் சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, நீதி எழுதப்பட்டிருக்கிறது, நியாயமான வாழ்க்கை வாழ்வது எப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதான் நிருபங்கள். சுவிசேஷங்கள் அன்பை போதிக்கிறது, ஆசீர்வாதத்தை கூறுகிறது. நிருபங்கள் கண்டிப்பை கூறி மக்களை திருத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் எச்சரிப்பை சொல்லி முடித்து விடுகிறது. நீ 1ஆம் கிளாஸில் இருக்கணும்னா இருந்துக்கோ, 2ஆம் கிளாஸுக்கு வரணும்னா வா, 3ஆம் கிளாஸுக்கு வரணும் வான்னு கடைசி எப்படி முடிவரை முடிக்கிறான்னா, நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அப்புறம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், அநியாயம் செய்கிறவன் இன்னும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும். அப்படின்னா எதை தெரிந்து கொள்றீங்க? தெரிந்து கொள்ளுறாரு. நல்லா கவனிங்க. சத்தியத்தினால தான் பரிசுத்தம் அடைய முடியும். அதனால தான் ஆண்டவர் வசனத்தை தியானிக்க முடியும் ஒவ்வொரு நாள் சொல்றார். அல்லேலூயா. இன்னும் சில வார்த்தைகளை வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறதுனாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. ரொம்ப டீப்பாக ஒரு வசனத்தை தியானிக்கிறத மக்கள் என்ன போர் அடிக்குது, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லை, என்ன ஒரு அற்புதம் கூட நடக்கலை சொல்கிறாங்களா இல்லையா? அற்புதமும் அடையாளமும் நடக்கிற இடங்கள் பிரைமரி ஸ்டேஜ். அங்கே பிரைமரி ஸ்டேஜாக இருக்கீங்களா, அங்கே தான் போவீங்க. சத்தியன்றது வளர்ந்த நிலையில் இருக்கிற மக்களுக்குரியது. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது திரும்ப ஏன் நான் வாசிக்கிறேன்னா, அவருடைய சத்தியத்தை சொல்லியும் அவரை விசுவாசிக்கவில்லை யூதர்கள். அதனால தான் அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சாங்க. சரி, நல்லா கவனிக்க. இயேசு அற்புதங்களை செய்தாரா? சத்தமாக சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. அம்மாமார்களா, இயேசு அற்புதம் செய்தாரா? அதிசயம் செய்தாரா? ஐயாமார்கள் சொல்லுங்க, அற்புதம் செய்தாரா? அதிசயம் செய்தாரா? சரி, யோவான் ஸ்நானகன் ஏதோ ஒரு அற்புதம் செய்தாரா? யோவான் ஸ்நானகன் ஏதாகிலும் ஒரு அற்புதம் செய்தாரா? சொல்லுங்க. ஒரு அற்புதம் கூட செய்யல. அவர் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா? எப்படி நல்ல மனுஷன்? தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவினால் நிறம் பண்ண மனுஷன். அல்லேலூயா. எங்க இருக்குள்ளே? தாயின் வயிற்றில் இருக்குள்ளேயே பரிசுத்தாவில துள்ளி குதிச்ச மனுஷன். அவர் என்ன சொன்னாரு? சத்தியத்தை சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? ஒரு அற்புதம் செய்யல. நல்லா கவனிங்க. ஒரு அற்புதமும் செய்யாத ஒரு ஊழியர் இருப்பார் என்று சொன்னால் அவர் குறைந்த ஊழியர் கிடையாது. ஆனால் ஒரு அற்புதம் செய்யாத ஊழியர் சத்தியத்தை சொல்லலைன்னா அதுவும் பிரயோஜனம் கிடையாது. சத்தியத்தை சொல்கிற ஊழியத்தில் அற்புதமும் நடக்கும், அதிசயமும் நடக்கும். ஏன்னா சத்தியத்தை அடக்கி வைக்கக்கூடாது, சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் சத்தியவான்களாக இருக்கணும். அங்கே தான் இயேசு சொல்கிறாரு, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் ஒருவரும் உங்களை ஏமாற்ற முடியாது.
அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் வளரலன்னா, ஒன்றாப்புலே உக்காந்துருச்சு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒன்றாப்புலே உட்கார வச்சு ஒரு தொட்டி கட்டி போட்டு அதுக்கு என்ன பண்ணுறாங்க, வாயில் பால் புட்டி வச்சு விட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் குடிச்சிட்டு அழுதுச்சுன்னா மறுபடியும் அதே வேலையை செய்கிறாங்க. ஆனால் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு. பவுல் மரிக்க போகிறாரு. அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, தீமோத்தேயு இங்கே வா, இங்கே வா, நான் மேலே போகிறேன். ஆமாம், என்னையா சொல்கிறீங்க? நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிடா. நீங்களா அந்த கல்லில் அடித்து கொண்டு இருக்க மாட்டீங்க பவுல. அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். நான் சென்ற பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. அந்த பாதையில் தான் பவுல் போனார். சொல்கிறாரு, தீமோத்தேயு, நான் கரெக்டான பாதையில் சத்தியத்தை சொன்னதுனால பாடு வந்துச்சு. நீ சத்தியத்தை சொன்னீன்னா பாடு வரும். நீ அந்த பாதையில் வா, தீங்கு அனுபவி, மேலே பலன் அதிகமாக இருக்கும். மேலே பலன் அதிகமாக இருக்கும். பலனை கொடுக்கிறவர் மேலே இருக்கிறார். மனுஷ அங்கீகாரம் உனக்கு வேண்டாம், மனுஷனுடைய துதிப்பாடல் வேண்டாம், மனுஷனுடைய போற்றி புகழ்ச்சி வேண்டாம். யார் இப்படி சொல்ல மாட்டாங்க, சாக்கு பண்ணி நல்லா இருப்பா அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்படி சொல்லலை. அல்லேலூயா. அப்போ இந்த ட்ரூத்ன்றது என்ன, அது சத்தியம்ன்றது என்னன்னா, இந்த உலகத்தில் தேவன் மனிதனுக்கு நியமித்த ஓட்டம் ஒன்று இருக்குது. அந்த ஓட்டம் தான் சத்தியம். அதுதான் அவர் சொல்கிறார், விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும். இப்போ என்னால் கவனிங்க, நீங்கள் முதல் வகுப்புலேருந்து, அதாவது ஆசீர்வாதம் வாங்குகிற அந்த நிலையிலேருந்து சத்தியத்தை கைக்கொள்கிற நிலைக்கு வர்றீங்க. அப்போ சத்தியத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அதை கடைப்பிடிக்கிறீங்க, அதனால் பாடுகள் வருது. அப்போ நீங்கள் நினச்சிடக்கூடாது கர்த்தர் என் கூட இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் ஒன்றாவதுக்கு போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் ஆண்களை கேட்போம், எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த தம்ஸ் அப் எடுக்கிறது, இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? கையை தூக்குங்களேன். அப்படி செய்கிறது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஏன் அதை போய் செய்யணும்? கஷ்டமாக இருக்கிறத ஏன் செய்யணும்? ஐ வாண்ட் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்க்காக நான் செய்தால் தான், கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் செய்தால் தான் ஃபிட்னஸ்க்குள்ளே வருவேன். அப்போ சத்தியன்றது என்ன, உங்களை ஒரு ஃபிட்னஸ்க்குள்ளே கொண்டு வரும். ஆக சத்தியத்து மீது கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நைட் ஃபுல்லாக ஜெபிக்கிறது ஈஸியா? கஷ்டம். ஆனால் அதில் விஷயம் இருக்குது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் பைபிளை ஆராய்ச்சி பண்ணணுமா? பண்ணணும். அதில் விஷயம் இருக்குது. இந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்தால் தான் நான் ஒரு சத்தியவானாக மாற முடியும். ஆண்டவர் சொல்கிறார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். உங்களுக்கு ஆசீர்வாதம் எதில் இருக்குது தெரியுமா? சத்தியத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமே இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் பாருங்கள், பெரிய அற்புதம் எதை நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிளில் பெரிய அற்புதம் ஒன்று சொல்லுங்களா? சொல்லுங்கள், மார்க்காக பட போகிறேன், சொல்லுங்கள். தண்ணியே திராட்சரசம் பெரிய அற்புதம் சொல்லுங்கள். அம்மா சொல்லுங்கள். என்னம்மா, இப்படி தான் புருஷங்கிட்டலாம் நீங்கள் பேசுவீங்களா? காது கிளியிற மாதிரி கத்துறீங்க, இங்கே மட்டும் மெதுவாக பேசுகிறீங்களே. உங்கள் வீட்டில் பேசுகிற மாதிரி பேசுங்க. என்ன சொன்னீங்கன்னே தெரியல. இவர் தான் என்ன சொன்னார், தண்ணீர் திராட்சை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மரித்தோரை உயிரோடு இருப்பது. நல்லா கவனிங்க, தண்ணியை திராட்சரசமாக்குறதையும் மரித்தோர் ரெண்டுமே பெரிய அற்புதம் தான். அந்த அற்புதத்துக்கு பயன்படுத்துறது எது? வசனம். அந்த வசனத்திலிருந்து தான் தண்ணியை திராட்சரமாக்குற அந்த பாடம் வருது. இந்த வசனத்தில் தான் மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடியதான பாடம் வருது. எல்லாமே வசனத்திலிருந்து தான் வருது. தேவன் சொன்னதெல்லாம் வசனம், அந்த வசனம் தான் சத்தியம். நீங்கள் போய் சத்தியம் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு? வானத்தின் பேராகவும் பூமியின் பேரெல்லாம் சத்தியம் பண்ண வேண்டாம்.
அப்புறம் சிலர் தலை மேலே அடித்து சத்தியம் பண்ணவே கூடாது. உங்கள் தலையில் இருக்கிற முடியை நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா, வளர வைக்கிற மாதிரி இருந்தால் சத்தியம் பண்ணலாம். உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னுக்குள்ள அது சத்தியமே பண்ணக்கூடாது. குழந்தை மேலே சத்தியம், வீட்டு மேலே சத்தியம், புருஷன் மேலே சத்தியம், அதெல்லாம் பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க, சத்தியம் என்று சொன்னால் தேவனால் நியமிக்கப்பட்ட மாற்ற முடியாத ஒரு உண்மை. இப்போ தமிழில் உண்மைன்னு சொல்லுவாங்க, இன்னொரு வார்த்தை இருக்கிறது இங்கிலீஷில் ட்ரூத் இருக்குது, ஃபேக்ட்னு இருக்குது. ஃபேக்ட்ன்றது என்னென்னா, இப்போ கிழக்கே சூரியன் உதிக்கிறது இல்லையா, அது நாளைக்கு எங்கே தான் உதிக்கும், எத்தனை வருஷமானாலும் எங்கே தான் உதிக்கும், அதான் யூனிவர்சல் ஃபேக்ட், மாற்ற முடியாத உண்மை. இப்போ பிரதர் ஒருத்தர் சொல்லுவார், நாளைக்கு ஒரு 1000 ரூபா தாரேன் அப்படின்னு சொல்லுவார். திடீர்னு பார்த்தா அவருக்கு 10,000 செலவு வந்திருக்கும். ஆமாங்க, நேற்று சொன்னேன், இன்றைக்கி என்னால் தர முடியல, எனக்கே செலவு வந்துருச்சு, சாரின்ட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அந்த உண்மை மாறி போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, எது மாறினாலும், பூமியே மாறினாலும், கிழக்கு உதிக்கிற சூரியனே மேற்கு உதிச்சாலும் தேவனுடைய வார்த்தையை மட்டும் மாறவே மாறாது. அதனால தான் அதுக்கு பேர் சத்தியம். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்தும். அதனால தான் நீங்கள் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அது கண்டிப்பாக நிறைவேறணும், ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். சத்தியம் ஜெயிக்கும், சத்தியம் ஜெயிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்கே கவனிங்க. யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை 38ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோவான் 18:37 மட்டும். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காக இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இயேசுவை கேட்குறாங்க, நீங்கள் ராஜாவா? ஆமாப்பா, நான் ராஜா தான், நீ சொல்கிற மாதிரி. எந்த நாட்டுக்கு ராஜா அவர்? இயேசு எந்த நாட்டுங்க ராஜாவாக இருந்தாரா? எந்த நாட்டுக்கு அவர் ராஜாவே இல்லை. அவர் கேட்குறாரு பிலாத்து, நீங்கள் எல்லாம் யோசிக்கணும், எப்போ நீ ராஜாவா? ஆமாம், நான் ராஜா தான். ஆனால் அவன் உட்காந்துருக்கிற பிலாத்து என்ன பண்ணுறான்? கவர்னரு, ரோம ராஜ்யத்தில் 4 பங்கி அந்த ஒரு காற்பங்கு தேசாதிபதியாக இருக்கிறான், கவர்னராக இருக்கான். கவர்னர் கேள்வி கேட்குறாருங்க, யூ ஆர் ஏ கிங்? எஸ், ஐ ஆம் ஏ கிங். அப்போ அடுத்தது என்ன கேட்டிருப்பான்? எந்த நாட்டுக்குப்பா ராஜா? அது அவர் விளக்க சொல்கிறார், சத்தியத்துக்கு நான் ராஜா, நான் தான் சத்தியம், இந்த சத்தியத்துக்கு நான் ராஜா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லணும், நீ என்ன ராணியான்னு கேட்டால் ஆமாம் நான் ராணி தான். எதுக்கு ராணி? நீ ராஜாவான்னு கேட்டால் ராஜா சொல்லணும். எதுக்கு ராஜா? சத்தியத்தை கடைபிடிக்காமல் சத்தியத்துக்கு ராஜாவாக இருக்க முடியாது, சத்தியத்தை கடைபிடிக்காமல் சத்தியத்துக்கு ராணியாக இருக்க முடியாது. அவருடைய வசனம்தான் சத்தியம். இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்றதுக்காக தான் தேவன் இங்கே கஷ்டப்பட்டு ஒரு ஊழியர் அனுப்பி மக்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இப்போ கூட ஒரு அற்புத கூட்டத்தை நம்ம நடத்த முடியுமா? முடியும். எல்லாரும் தலையிலையும் கை வைக்க முடியும், அபிஷேக ஆராதனை நடத்த முடியும், எல்லாம் நடத்த முடியும். எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுத்த வாரத்தில் அதெல்லாம் கொண்டு போய் இழந்துட்டு வந்துடுவீங்க. ஏன்? இந்த சத்தியம் இருந்துச்சுன்னா அது நாங்கள் கொடுக்குற ஆசைலாம் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. நிறைய நம்ம சபையில் இறக்காத ஒரு பெரிய அற்புதமே கிடையாது. ஏகப்பட்ட அற்புதம், ஏகப்பட்ட அபிஷேகம். அதெல்லாம் மக்கள் இழந்து போனது காரணம் சத்தியத்தை ஹோல்டு பண்ணாதான் நீங்கள் வாங்கின நீங்கள் இன்னொருத்தருக்கு அந்த அற்புதத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த சபையின் நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய சுகமாக்கும் ஊழியத்தை, தேவனுடைய அற்புத ஊழியத்தை வெளியில் போய் கடை வீதிகளில் செய்யணும். மேடை போட்டு செய்கிற மெத்தடு பைபிள் மெத்தட் கிடையாது. இயேசு நடந்து போகிறாருங்க, அற்புத வழி எங்கே நடக்குது பாருங்க. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும், அந்த தட்டில் இருக்கிற காசை தூக்கி தூக்கி அடித்து சத்தம் போட்டு கேட்குறான். அங்கே ரோட்டில் நடக்குது பாருங்க அற்புதம். அதுதான் பிபிலிக்கல் மினிஸ்ட்ரி.
மேடையை போட்டு எல்லாம் இங்கே வாங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அதில் 10 பேர் சுகமாகவும் மீதி எல்லாரும் வந்த வண்ணமாக போவான். தப்பு. மெத்தடாலஜி இஸ் ராங். அங்கே போய் உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பெருங்கூட்டத்தில் போய் உட்காந்து அற்புதத்தை செய்யுங்கன்னு 2வது கிரேடுக்கும் 3வது கிரேடுக்கும் ஆண்டவர் கொண்டு வந்த பிறகு கிரேடில் போய் உட்காரக்கூடாது. இயேசு எங்கே போட்டு நீங்கள் கூட்டம் சேர்ந்த பிறகு இயேசு என்ன பண்ணார்? உபதேசம் தான் பண்ணார், அற்புதம் செய்யலை. 3 நாளாக பசி போட்டுட்டார். 3 நாள் என்ன செய்யலை? சாப்பாடே இல்லை. அது வனாந்தரத்தில். நீங்கள் பாருங்கள், 5 அப்ப 2 மீனா எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 5000 புருஷர் சாப்பிட்டாங்க. பிள்ளை குட்டிக்கெல்லாம் போயிருந்தாங்கன்னு குறைஞ்சி 20,000. 20,000 பேருக்கு மைக்கு இல்லாமல் பேசியிருக்காருல்ல. இன்றைக்கி யார் பேசுவா? 20,000 பேருக்கு மைக்கு இல்லாமல் போயிருக்குல்ல. சரி வச்சுங்க, உங்கள் கணக்குப்படி 5000 பேருக்கு மைக்கு இல்லாமல் பேசியிருக்காருல்ல. எப்படி பேசியிருப்பார்? எவ்வளோ கணீர் கரின்னு குரல் வந்திருக்கோம். ஸ்பீக்கர் இருந்துச்சா? இயேசுவின் ஊழியத்தை பாருங்கங்க, மற்ற ஊழியத்தை தூக்கி எறியுங்க. இயேசுவின் ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் இயேசுவின் சீசர். நீங்கள் ஏன் சீசர் கிடையாது. மனுஷனை பின்பற்றுகிற மக்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடாது. இயேசுவின் சீசனாக இருந்தால் நீங்கள் நடந்து போகும்பொழுது ரோட்டில் உங்களால் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை எங்கள் அப்பா ஸ்கூலில் வேலை செய்துட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தியக்காரன் நெல்லிக்குப்பம் ரோட்டில் கிரிஜா பேலஸுக்கு பக்கத்தில் ட்ரெஸ் இல்லாமல் தண்ணி அடித்து குடிக்கிறான். உடனே எங்கள் அப்பா பார்த்து ஐயோ எப்படி இருக்கானு சொல்லிவிட்டு சைக்கிளை நிறுத்திட்டு அவருடைய வேட்டி எடுத்து அவனுக்கு கட்டியிருக்காரு. அவன் எதிர்த்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்துருக்கான். அவனுக்கு வேட்டியை கட்டி விட்டுட்டு அவன் இடுப்பை சுற்றி இருக்கிறதான அந்த எலும்பு அதுக்கு இதெல்லாம் என்னென்னமோ கட்டி வச்சுருக்கான். கசாமசான்னு எல்லாம் அறுத்து தூக்கி போட்டுட்டு அவனுக்கு ஜவம் பண்ணி விட்டுட்டு தண்ணி அடித்து குடிக்க வச்சுட்டு இவர் அன்றாயிரோடு வீட்டுக்கு வந்திருக்காரு. பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. பைத்தியக்காரனை இங்கே கொண்டு வந்து ஜெபிக்கூடாது, அவன் இருக்கிற இடத்துல போய் சுகமாக்கணும். அந்த அதிகாரம் உங்கள் கையில் இருக்கு. மெத்தடு இந்த மாதிரி யாரெல்லாம் மாற்றி விட்டதுனால வேதாகம அற்புதங்கள், வேதாகம ஊழியங்கள் நின்று போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் மக்கள் பிரபல்யங்களை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. பைபிளிக்கெல்லாம் அது ராங். எங்கள் அம்மா பார்த்தாங்க, என்னங்க வேட்டியை காணா? இல்லைம்மா, இது மாதிரி ஒரு பைத்தியக்காரன் தான், அவனுக்கு ஜெபம் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு வேட்டியை கட்டி விட்டு அவனை சுத்தம் பண்ணி விட்டுட்டு வந்தேன். இது தாங்க வேதாக மொழி. இயேசு கிறிஸ்து எங்கே நீங்கள் பாருங்கள், நீங்கள் கூட்டம் சேர்ந்த பிறகு அவர் போதனை தான் பண்ணார். ஆனால் வழியில் போகும்பொழுது குருடர் ஒன்றும் இல்லை, அவர் நடந்து போகிறார். கானான் ஸ்திரீ கூப்பிட்றா, ஆண்டவரே என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுறா, பிசாசுனால சுகமாக்குங்க. அவர் என்ன சொல்கிறார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. உங்ககிட்ட ஒருத்தர் ஜெபிக்க வந்தாக்கா நாயை உன் நாய்க்குட்டியன்னு திட்டுவீங்களா? திட்டுனா அந்த ஊழியக்காரர்கிட்ட போவீங்களா? இந்தால் பாரு என்ன இப்படி கண்ணவனன்னு பேசுகிற, ஓடிப்போ அப்படின்னு போயிடுவீங்க. ஆனால் அந்த அம்மா பாருங்கள் பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. இயேசு நிற்கல, நடந்துக்கிட்டே போகிறாரு, காஸ்பல் சொல்லிக்கிட்டே போகிறாரு. அந்த அம்மா கடைசியாக சொன்னாங்க, நாய்க்குட்டிக்கு மேஜிக் கீழே இருந்து விழுந்தால் சாப்பிடும்ல, அந்த மாதிரி சொல்லுங்களேன். ஒரு அற்புதம். அந்த அம்மாவுடைய தாழ்மையை பார்த்துட்டு போ, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகடன்ட்டு போயிட்டாரு. அதுதான் சுகமாக்கும் ஊழியம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க நடக்கணும், அதுதான் அற்புதம், அதுதான் ஊழியம். கூட்டம் சேர்த்துக்கிட்டு உட்கார வச்சுட்டு சுகமாக்குதல் நடத்தக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் ரோட்டில் நடந்து அங்கே இருக்கிற மக்களை சுகமாக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் என்னது? எழுப்புதல். அதுக்கு பேர் தான் என்னது? ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் இருக்கிற வீதியில் ஒருத்தர் கூட நோயாளி இருக்கக்கூடாது நினச்சி நடந்து போகிறீங்க பாருங்கள், அவங்க தலையில் கை வைக்கிறீங்க பாருங்கள், அவங்களுக்கு சுகமாக்குறீங்க பாருங்கள், அதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதலை தடுக்கிறது தான் பெருங்கூட்டங்கள் இங்கே வாங்க எழுப்புதலுக்குன்னு சொல்கிறாங்க. தவறு, தவறு. எழுப்புதலை தடை செய்கிற பெருங்கூட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும். எழுப்புதல் ஒவ்வொரு திருச்சபை மக்கள் மூலமாக தேசத்தில் வர வேண்டும். அதுதான் தேவனுடைய பிளானே. அதுதான் இயேசு கிறிஸ்து செய்த பெரிய அற்புதம். மரித்தோரை எழுப்பினார், 3 பேரை எழுப்பினார். அதில் ஒருத்தர் லாசரு. எங்கே போய் பேசுகிறாரு? கல்லறையில் போய் பேசுகிறார். லாசருவே
வெளியே வா. எவ்வளோ அவர் சத்தியவானாக இருக்கிறதுனால அந்த சத்தியவானுடைய சத்தம் எங்கே போகுது? அந்த கல்லறைக்குள்ளே போகுது. இயேசு கல்லறைக்குள்ளே போகலை, கல்லறைக்கு வெளியே நிற்கிறாரு. அது எப்படி இருக்குன்னா, இது மாதிரி பள்ளமாக இருக்கும், அதில் இறங்கி போகணும். படிக்கட்டில் இருக்கும், ஒரு 10-20 படிக்கட்டு இருக்கும். அது இறங்கி போனால் தான் அங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அங்கே படுக்க வச்சுருப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த கல்லறையின் கல்லை தள்ளி விட சொல்லிட்டு, லாசருவே வெளியே வான்னு சொல்கிறாரு. தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன செஞ்சுருவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வர பாடியெல்லாம் தலையிலேருந்து கால் வரைக்கும் இப்படி கையை வச்சு அப்படி சுற்றி முடிச்சு போட்டிருப்பாங்க. லாசரு வெளியே வானோடனே சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, லாசரு படுத்துட்டு இருந்தவன் பொம்மை மாதிரி ஏஞ்சி இப்படி நிற்கிறான். நின்றுட்டு குதிச்சு குதிச்சு வெளியே வந்திருக்கான். இதுதான் லாசருடைய அற்புதத்தில் நடந்தது. எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி. யார் சொல்லிட்டா? யார் சொல்லிட்டா? யார் சொல்லிட்டா? இயேசு சொல்லிட்டாரு. அது பணமானாலும் ஏஞ்சி வெளியில வந்துதான் ஆகணும். இந்த மாதிரி அற்புதத்தை செய்கிற மக்களாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர அற்புதத்துக்காக கையேந்துகிற மக்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு கல்லறைக்குள்ளேருந்து ஜம்ப் பண்ணி ஒருத்தவரான் எல்லாம் பார்க்குறானோ, என்னடா கல்லறைக்குள்ளே நாம தான் கட்டி நேத்திக்கு வச்சுட்டு வந்துட்டோம், அடக்கம் பண்ணிவிட்டு இப்போ கல்லை எடுக்க சொல்லிட்டாரு. எடுத்துட்டா இவன் குதிச்சு 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 நிற்கிறான். அப்போ சொல்கிறார், கட்டுக்கள்லாம் அவுத்து விடுங்கன்றார். அதுக்கப்புறம்தான் போஸ்ட்மார்ட்டம் கட்டெல்லாம் அறுத்து எல்லாத்தையும் எடுத்தாக்கா அப்புறம் தான் கை கால் நீட்டுறான். சத்தியத்துக்கு எல்லா சக்தியும் இருக்குது, அற்புதத்துக்கு சக்தி கிடையாது. அது ஒரு சத்தியத்திலேருந்து வெளியே வர்றது அற்புதம். ஆனால் சத்தியத்துக்கு எல்லா சக்தியும் இருக்குது. சொல்லுங்கள், சத்தியத்துக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது. அப்படின்னா நான் யாராக இருக்கணும்? சத்தியவானாக இருக்கணும். எங்கே சத்தியம்? பைபிளில் சொல்லியிருக்கு, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியத்தை தான் சாப்பிடணும். நீங்கள் சத்தியத்தை சாப்பிட்டீங்கன்னா அற்புதம் செய்கிறவர்களாக இருப்பீங்க, அற்புதம் வாங்குறவங்களாக இருக்க மாட்டீங்க. அந்த கிரேட்லேருந்து வெளியே வந்துடணும். அல்லேலூயா. நிறைய அற்புதங்களை இந்த ஊழியத்தில் ஆண்டவர் செஞ்சுருக்காரு. கணக்கற்ற அற்புதங்கள், எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்கள் இன்றைக்கி செய்துட்ருக்கிறார். வெளியில் ஊழியங்களுக்கு போகும்பொழுது அங்கெல்லாம் எண்ணிக்கற்ற, நினச்சி பார்க்க முடியாத அற்புதம்லாம் இன்றைக்கி செய்துட்ருக்கிறாரு. காஸ்பிள் மீட்டிங்க்கு என்ன சில பாஸ்டர்ங்க கூப்பிடும்போது அங்கே நிறைய அற்புதங்கள் நடத்துகிறார் ஆண்டவர். நீங்கள் ஒவ்வொருவரும் சத்தியவானாக இருந்தால் அந்த சத்தியவானிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அற்புதங்களை தானாகவே நிகழ்த்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதனால் பரிசுத்தமாக்கப்பட முடியும்? சத்தியத்தினால் தான் பரிசுத்தமாக்க முடியும். எது சத்தியம்? வசனம்தான் சத்தியம். வசனம் இல்லாத வாழ்க்கை விஷனமான வாழ்க்கையாக தான் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல. இவருக்கு ஃபோன் பண்ணலாமா, இவருக்கு ஒரு லெட்டர் எழுதலாமா, அங்கே இடத்துக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமான்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளே இல்லை அப்படின்னு அர்த்தம். கர்த்தருக்குள்ளே இருந்தால் நான் கூப்பிட்டால் என்னுடைய தகப்பன் கேட்பார், நான் ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார், என்னை விட்டு அவர் விலகவும் இல்லை கைவிடல் உறுதிப்பாடோடு வாழணும். ஒரு சில வசனங்களை இன்னும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அதற்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 பேரை தவிர எல்லாரும் போயிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களா? என்ன அர்த்தம்? 5000 பேர் சாப்பிட்டாங்க, பயங்கரமாக ஒசன்னா பாடினாங்க, அற்புதமானவங்க ஏராளமான பேர். ஆனால் பின்பற்றினவங்க கடைசி வரைக்கும் எத்தனை பேர்?
12 பேர், ஒருத்தன் போயிட்டான் 11 பேர். அப்போ இயேசு அவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். ஆண்டவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுல பக்கா பிளான் போடுவார். ஒரு கூட்டத்தை குறைத்து தரத்தை வெளியே எடுக்கிறதுல பக்கா பிளான் பண்ணுவார். இப்போ அற்புதத்தை நிறுத்தினார், சாப்பாட்டை நிறுத்தினார், அந்த அதிசயங்கள்லாம் நிறுத்தினார். நிறுத்தினா கூட்டம் தானாகவே குறைஞ்சிது. அப்போ தாங்க இயேசு கண்டுபிடிச்சார், சூப்பர், இப்போ எத்தனை பேர் தான் கரெக்டான ஆள் இருக்கான் நம்ம கூட? 12 பேர் கரெக்டாக இருக்கான். சரி, இவங்களுக்கு ஒரு செக் வைக்கலாம் அப்படின்ட்டு கேட்டார். நீங்களும் போகிறதுக்கு மனசாக இருக்கீங்களாப்பா? அப்போ என்ன சொல்கிறாங்க, சீமோன் பேதுரு அவருக்கு, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் இருக்கு, ஏன் போக மாட்டேன்றாரு? ஏன் போக மாட்டேன்னு சொல்கிறாரு பேதுரு? அற்புதம் இருக்குன்னு இல்லை, சாப்பாடு இருக்குன்னு இல்லை, நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கு. உங்கள் சபையில் வசனம் இருக்குதா? ஜீவனுள்ள போதனை இருக்கிறதா? வாழ்க்கை மாற்றத்துக்குரிய வசனங்கள், வாழ்க்கை முறை சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா? அதை விட்டுறாதீங்க. இயேசுவுக்கு கூட்டம் முக்கியம் கிடையாது, சத்தியத்தை ஃபாலோ பண்ணுற கூட்டம் தான் ஆண்டவர். அதனால தான் ஷார்ட் லிஸ்ட், எல்லா சபையுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவார், நம்ம சபையிலையும் பண்ணுவார். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எல்லாம் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? போகிறது பற்றி கவலையே கிடையாது. எத்தனை பேர் உண்மையாக இயேசுவை வார்த்தையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வர ட்ரையல்ஸ். உங்களுக்கு சோதனை வரும். அந்த சோதனையில் யார் எப்படி ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எதை விரும்பி சபைக்கு வராங்க, எல்லாமே அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம். அப்போ இயேசு அன்றைக்கி என்ன கேட்டார்? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். அப்போ ஏன் போக மாட்டேன்னு பேதுரு சொன்னார்? நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட இருக்குது. எங்கே போகிறது? நாங்கள் அற்புதம் அடையெல்லாம் எங்கே வேணால் நடக்கும், ஆனால் வசனம் உங்ககிட்ட இருந்து தான் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று 69 நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றார். அல்லேலூயா. என்னவா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். அல்லேலூயா. நீங்கள் எதுக்காக சபையில் இருக்கீங்க? உங்களுடைய ஏதாவது ஒரு குறுகிய நோக்கத்தோடு சபையில் இருந்தாக்கா அந்த நோக்கம் தொடர்ந்து கிடைக்காது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த நோக்கம் தொடர்ந்து கிடைக்காது. அற்புதம் தொடர்ந்து கிடைக்குமா? கிடைக்காது. ஒருத்தங்களுக்கு அற்புதம் செய்தால் அந்த அற்புதத்தை காத்துக்கொண்டு அவர்கள் பிறருக்கு அற்புதத்தை கொண்டு செல்கிற பாத்திரமாக மாற்றுறதுக்கு 2வது உபதேசத்தை கொண்டு வருவார். அந்த உபதேசத்துக்குள்ள வந்து அவங்கள பயன்படுத்துவார். அற்புதத்தை வாங்குகிற இடமாக மட்டுமே இதை பயன்படுத்தக்கூடாது. அற்புதத்தை செய்வது எப்படி என்ற பயிற்சியை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு அதை தான் 11 பேருக்கு சொல்லி கொடுத்தாரு. அவங்க அதை செய்தாங்க. அவங்களுக்காகத்தான் இயேசு யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறாரு. எப்படி ஜெபிக்கிறார்? நான் இவர்களுக்காக, 20ஆம் வசனம் 17-20, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்போ சத்தியத்தை தான் பாஸ் பண்ணணும். இன்னைக்கு உலகமே சாஃப்ட்வேரில் இயங்குது. ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற சாஃப்ட்வேர் எதுன்னா பைபிள். சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஹார்ட்வேரில் பிரயோஜனம் இல்லை. சத்தியத்திற்கு யோவானை குறித்து சொல்றார், அவன் சத்தியத்திற்கு சாட்சி சொல்கிற மனுஷனாய் வந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். சத்தியத்துக்கு சாட்சி. ஒரு அற்புதமும் யோவான் ஸ்நானகன் செய்யவில்லை, ஆனால் சத்தியத்தை சொன்னான், உண்மையை சொன்னான். அது ஏற்றுக்கொள்ளாமல் அவன் மீது பொறாமை கொண்டு ஏரோதரசன் அவனை கொண்டு போட்டான். ஆனால் சத்தியம் மரிக்கவில்லை, சத்தியம் உயிர்த்தெழுந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்? சிலர்லாம் வெளி பிரகாரமான சத்தியம் சொல்லுவாங்க. ஒயிட் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாயிட்டீங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கேன்? அது சத்தியமா? அதுக்காக ஒயிட் அண்ட் ஒயிட் போடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. போடுங்க, உள்ளேயும் வெள்ளையாக இருக்கணும். அது உள்ள கருப்பாக வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு வெள்ளை போடக்கூடாது. அதுதான் பசுந்தோல் போர்த்த புலி.
அப்படி இருக்கக்கூடாது. சில நகையெல்லாம் கழட்டிடுவாங்க, ஆனால் கோவத்தை கழட்டி போட மாட்டாங்க. நகை கழட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி எதை கழட்டி போடுங்க? கோவத்தை கழட்டி போடுங்க. புருஷனை அடிக்கிறத கழட்டி போடுங்க, புருஷனை திட்டுறதை கழட்டி போடுங்க, மற்றவங்களை அவதூறாக பேசுகிறத கழட்டி போட்டு அதுக்கப்புறம் நகை கட்டினா ஓகே. நான் இதை போட்டுட்டு நான் பரிசுத்த வாட்டி, இதை போடாமல் நான் பரிசுத்த வாட்டின்னு காட்டக்கூடாது, தப்பு. அல்லேலூயா. இந்த மாதிரி சத்தியம் தொடர்ந்து நம்ம இந்த மாதம் முழுதும் தியானிக்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், 17 மனப்பாட வசனம். உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். இயேசு பிரதான ஆசாரியராக நின்று மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அதைத்தான் நீங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து தியானிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்களோ எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சத்தியத்துக்காக வாழணும், சத்தியத்தை கடைபிடிக்கணும், சத்தியம்தான் நம்மளை பரிசுத்தமாக்குன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பு பிதாவே, எழுந்து நிற்கிறபடி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ராபோஜனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சத்தியத்தை கடைபிடிக்கிறவர்களாக, சத்தியத்துக்கு சாட்சிகளாக, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடிய உம்முடைய சபையில் நிற்கிற மனிதர்களாக காணப்பட உதவி செய்யும். தேவ மனிதர்களாக ஒவ்வொருவரையும் நிறுத்தும், சத்தியவான்களாக மாற்றும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், காவலும், சமாதானம் உங்கள் அனைவரும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்